வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு செயலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது நாம் ஒரு செயலை செய்ய நினைப்போம், ஆனால் நமக்கு சோம்பேறித்தனம் வரும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இல்லை நம்ம கவலையில் இருப்போம், அந்த சமயத்தில் ஒரு செயலை செய்யணும்னு நிர்பந்திக்கப்படுவோம். அந்த சமயத்துலேயும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும், செயலை செய்ய முடியாமல். இந்த ரெண்டு சோம்பேறித்தனத்தையும் வெல்ல ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் 2 வகையாக நம்ம பார்க்கலாம். என்னென்னா, அந்த செயலை செய்யும்போது வர சோம்பேறித்தனத்தை விரட்ட நாம் மனசுக்குள்ளே இப்படி சொல்லிக்கணும். அதாவது உடனே இந்த செயலை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி முடிவெடுத்து அதை ஆரம்பிக்கும் போது அந்த சோம்பேறித்தனம் ரொம்ப பலகீனப்பட்டுவிடும். இதுவே நமக்கு ஒரு சின்ன எனர்ஜியை நமக்கு அந்த செயலை செய்யும்போது தரும். அடுத்து 2வது என்னென்னா, அந்த சோம்பேறித்தனத்தோடு நம்ம செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ளே நாம் இப்படி சொல்லிக்கணும், ஓம் நமச்சிவாய ஓம் அப்படின்னு. இதை மனசுக்குள்ளே நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு இருந்தால் ஒரு ராகமாக கூட சொல்லிக்கலாம். அதாவது ஓம் நமச்சிவாய ஓம், 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 ஓம் நமச்சிவாய ஓம். இப்படி செயலை செய்யும்போது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த சோம்பேறித்தனத்தால் பாடியில் மனசில் உண்டாகிற ஒரு லோயர் எனர்ஜி விரட்டி அடிக்கப்படும். ஸோ நாம் செயலை நல்ல முறையில் செஞ்சு முடிக்கலாம். எந்த நேரத்தில் நமக்கு சோம்பேறித்தனம் வந்தாலும் அந்த செயலை உடனே செய்ய இந்த 2 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஓம் நமச்சிவாய ஓம் ரொம்ப எனர்ஜி கொடுக்குது. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.